வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் கூறும் பொழுது, மலர்களிலிருந்து வண்டுகள் தேனை உறிஞ்சி உண்பது போல நாமும் நல்ல புத்தகங்களிலிருந்து நல்ல கருத்துக்களை மனதில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார். இன்று நாம் அறியும் திறனின் சக்கரத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். இவர்கள் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில நம்ம பார்த்தலின் மூலம் அறியும் திறன் மற்றும் கேட்டலின் மூலம் அறியும் திறனை பற்றி பார்த்தோம். இதுல இந்த அறியும் திறன் எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? இந்த உலகத்துல எது ஒன்று நடந்தாலும் அது சுழற்சியாகவே இருக்கின்றது. ஒரு வட்டத்தில் திரும்ப திரும்பவே நடைபெறுகின்றது. உதாரணமாக, நாம் குழந்தையாக பிறக்கின்றோம், பிறகு இளமை பருவத்தை அடைகின்றோம், பிறகு முதுமை படைத்தை அடைகின்றோம். முதுமை பருவம் முடிந்த பிறகு நாம் இந்த உடலை விட்டு சென்று விடுகின்றோம். அதைத்தான் இறப்பு என்று கூறுகின்றோம். இறப்பிற்கு பின்னதாக நாம் மறுபடியும் பிறக்கின்றோம். இப்படித்தான் ஒரு சுழற்சியை நம்மளுடைய மனித பிறவியானது கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி நிகழ்காலத்திற்குள்ள இந்த பகலுக்கும் இரவுக்குமான சுழற்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல காலங்களினுடைய சுழற்சியை கூட நாம் 4 காலங்களில் பார்க்கின்றோம். அவைகள் திரும்ப திரும்ப நடைபெறுகின்றன. அதே போன்றுதான் இந்த அறியும் திறன் கூட ஒரு சக்கரமாக சுழலுகின்றது. சக்கரத்திலே எது ஆரம்பம் அல்லது எது முடிவென்று நம்மால் கூற முடியாது. ஏனென்றால் ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று வந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த அறியும் திறனின் சக்கரம் கூட எங்கு ஆரம்பிக்கின்றது என்று நாம் கூறுவதை விட, நாம் எங்கிருந்து அதை ஆரம்பிக்கின்றோம் என்று பார்ப்பது சால சிறந்ததாகும். இதில் 8 படிகள் இருக்கின்றன. அதாவது 8 நிலைகள் இருக்கின்றன. முதற்கண் நமது அனுபவங்கள். இவைகளை நாம் ஆதாரமாக கொண்டிருக்கின்றோம். இந்த அனுபவங்கள் நமக்கு நினைவுகளை கொடுக்கின்றன. எண்ணங்களை என்று கூட நாம் கூறலாம். ஆனால் எண்ணங்கள் என்று கூறுவதை விட நமது நினைவுகள் என்று கூறுவது சால சிறந்ததாகும். அது நம்முடைய மெமரி பவர் என்று நாம் கூறுகின்றோம். இந்த நினைவுகளை பொறுத்தே நம்முடைய நம்பிக்கைகள் அமைகின்றன. ஆக நம்பிக்கைகளுக்கு வழிகோலுவன இந்த நினைவுகளாகும். இந்த நம்பிக்கைகள் தான் நம்மளுடைய மதிப்பீடுகளாக ஆகின்றன. ஆக இந்த மதிப்பீடுகள் நமது நம்பிக்கைகளினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றன. இந்த மதிப்பீடுகளே மனிதர்களுடைய குண நலன்களை நிர்ணயிக்கின்றன. இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்று நாம் கூறுவதெல்லாம் நமது மதிப்பீட்டினுடைய ஆதாரத்திலேயே அமைகின்றது. இந்த மனிதர்களோ இடங்களை உருவாக்குகின்றார்கள். இந்த இடங்களோ சுற்றுச்சூழலை உருவாக்குகின்றன. இந்த சுற்றுச்சூழலோ காலத்தை நிர்ணயிக்கின்றது. இந்த காலத்திற்கு ஏற்பதாம் நாம் நம்மளுடைய அந்த முக்கியமான அடிப்படையான உணர்வுகளை, அதாவது அனுபவங்களை நாம் பெறுகின்றோம். ஆக இவை ஒரு சுழற்சியாகவே சுழன்று கொண்டிருக்கின்றன. ஆக நமது அடிப்படையான அந்த அனுபவங்கள் நினைவுகளாகவும், நினைவுகள் நம்பிக்கைகளாகவும், நம்பிக்கைகள் நமது மதிப்பீடுகளாகவும், மதிப்பீடுகள் மனிதர்கள், இடங்கள், சூழ்நிலைகள் மற்றும் காலங்களாகவும் பரிணாமிக்கின்றன. இப்படி ஒரு சுழற்சியை தான் நாம் அறியும் திறனில் நன்கு அறிய வருகின்றோம். நீங்கள் கூறியவாறு எப்படி அனுபவங்கள் இந்த சக்கரத்தின் ஆதாரமாக இருக்கிறது, இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? ஏனென்றால் அறியும் திறன் அல்லது தெரிந்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல் அல்லது நாம் கற்றுக்கொள்ளுதல் என்று கூட கூறலாம்.
ஆனால் இவற்றிற்கும் இடையே கூட சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த அறியும் திறனின் என்பது கூட நமது அடையாளத்தினுடைய ஆதாரத்தில் தான் அமைகின்றன. ஆகவே இந்த அறியும் திறன் அடையாளத்தில் ஆதாரத்தில் இருந்தாலும் கூட இந்த அறியும் திறனின் மூலமாகத்தான், அதாவது நாம் எதை கற்றுக்கொள்ளுகின்றோம், எப்பொழுது கற்றுக்கொள்ளுகின்றோம், அந்த கற்றுக்கொள்வதன் மூலமாக எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முள் எழுகின்றன, உணர்வுகள் நம்முள் எழுகின்றன, எப்படிப்பட்ட இயல்புகளை நாம் பெறுகின்றோம், எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் உருவாக்குகின்றோம் என்பது எல்லாமே கூட இந்த அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. இதை நாம் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி என்று கூட கூறுகின்றோம். யார் ஒருவருக்கு இந்த அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்கின்றதோ அவரை நாம் முதிர்ச்சி பெற்றவர் என்று கூட கூறுகின்றோம். சாதாரண மனித நிலையில் இருப்பவர்களில் கூட சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பவர்களை இந்த அனுபவத்தின் முதிர்ச்சி உடையவர்களைத்தான் கூறுகின்றோம். ஆனால் இந்த அனுபவம் என்பது கூட பார்த்தீரானால் காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகின்றது. நாம் ஏற்கனவே கொண்ட ஒரு அனுபவத்தை இப்பொழுது கொள்ளுகின்ற அனுபவத்தின் மூலமாக அதனுடைய பயன்பாட்டை நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடிகின்றது. ஆகவேதான் அனுபவம் என்பது ஒரு மனிதனை தலை சிறந்த மனிதனாகவும் சிறப்பு வாய்ந்தனாகவும் அமைத்து கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. ஏனென்றால் அனுபவம் என்பது நாம் பட்ட அறிவு என்று கூட கூறலாம். நமது அறிவு என்பது நமது கேட்டலின் மூலமாக, பார்த்தலின் மூலமாக, தொடு உணர்வின் மூலமாக நாம் பெற்றாலும் கூட இந்த பட்டறிவு என்பது, அனுபவம் என்பது தலை சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. அதனுடைய ஆதாரத்திலேதான் நம்முடைய நினைவுகள் கூட எழுகின்றன. அதாவது நமது மெமரி பவர் ஆரம்பமாவதற்கு கூட இந்த அனுபவங்கள் தான் ஆதாரமாக இருக்கின்றன. அனுபவத்தினுடைய ஆதாரத்திலேயே நம்மளுடைய மனப்பாங்கு கூட அமைந்து விடுகிறது என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனென்றால் நாம் எப்படிப்பட்டவர் என்பதோ அல்லது எப்படிப்பட்டவராக நாம் மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதோ நம்மளுடைய அந்த அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. நாம் பார்த்தோம், ஆரம்பத்தில் அதாவது சத்தியுகம் மற்றும் திரேதாயுகம் என்ற 2 யுகங்களில் நம்மளுடைய அனுபவங்கள் ஆன்மீக உணர்வு உடையதாக இருந்தது. நிரந்தரமானது ஒன்றாக, இயல்பான ஒன்றாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இந்த துவாபர யுகம் வருகின்றதோ அப்பொழுதிலிருந்து நாம் தேக உணர்வில் வந்துவிடுகின்ற காரணத்தினால் நமது அனுபவங்கள் வேறுபடுகின்றன. ஆக தேகத்தினுடைய ஆதாரத்தில், அழியக்கூடிய ஆதாரத்தில் நம்முடைய அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். ஆகவேதான் அனுபவங்கள் கூட 2 காலகட்டங்களிலும் இரவுக்கும் பகலுக்கும் சம்பந்தப்பட்டு வித்தியாசமாக ஆகியிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நீங்கள் முன்பு கூறியவாறு எப்படி நினைவுகளும் நம்பிக்கைகளும் இந்த அறியும் திறன் சக்கரத்திற்கு உதவுகிறது என்ற ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் நமது நினைவுகளை பொறுத்துதான் நம்பிக்கைகள் அமைகின்றன. நாம் எதை நம்புகின்றோம், எப்படி நம்புகின்றோம், அல்லது எந்த அளவு நம்புகின்றோம் என்பது நம்மளுடைய நினைவினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த நம்பிக்கைகளுடைய ஆதாரத்தில் தான் நமது அடுத்த நிகழ்வான, முக்கியமான ஒரு நிகழ்வான மதிப்பீட்டில் நாம் நுழைகின்றோம். இப்போ மதிப்பீடு என்பது நாம் எப்படி கொள்ளுகின்றோம், அதை பொறுத்துதான் நாம் முடிவுகளை எடுக்கின்றோம். அதாவது பிரியாரிட்டி என்று கூறுகின்றோம். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், எதற்கு நாம் முதல் நிலையை கொடுக்கின்றோம், எதை எப்படி நாம் வரிசையாக செய்ய வேண்டும் என்ற முடிவீடுகளை எல்லாம் நாம் மதிப்பீடுகளுடைய ஆதாரத்தில் தான் எடுக்கின்றோம். ஆக நாம் மனிதர்களை மதிப்பிடுகின்றோம், இடங்களை மதிப்பீடு செய்கின்றோம், சூழல்களை நாம் மதிப்பீடு செய்கின்றோம், மேலும் காலத்தையும் மதிப்பீடு செய்கின்றோம். இந்த அனைத்து மதிப்பீடுகளினுடைய ஆதாரத்தில் தான் நாம் அவற்றை பயன்படுத்துகின்றோம் அல்லது பயனுடையதாக செய்கின்றோம். இந்த மதிப்பீடு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாகும். அதாவது யார் ஒருவரை நாம் மதிக்கின்றோமோ, அவருக்கு நாம் அதிக மதிப்பளிக்கின்றோமோ,
அவருடன் நம்முடைய உறவானது இணக்கமாக ஆகிவிடுகின்றது. யார் ஒருவருக்கு நாம் மதிப்பு அளிப்பதில்லையோ அவருடைய எந்த ஒரு பேச்சுக்கோ செயலுக்கோ அவருடைய உறவு முறைக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஆக நமது நடைமுறை வாழ்க்கையில் அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் எந்த ஒரு செயலுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அல்லது பிரியாரிட்டி கொடுக்கின்றோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய மதிப்பீடை பொறுத்தே தான் அமைகின்றது. ஆக உங்களுடைய மதிப்பீடு எப்பொழுது இயல்பானதாக இருக்குமோ, சிறந்ததாக இருக்குமோ, குணங்களுடைய ஆதாரத்தில் இருக்குமோ, உள்ளார்ந்த தகுதிகளினுடைய ஆதாரத்தில் இருக்குமோ, அதற்கு ஏற்பத்தான் உங்களுடைய முடிவெடுக்கும் தன்மையும், அதாவது டெசிஷன் மேக்கிங் என்று கூறுகின்றோம், அது இதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த அறியும் திறனின் சக்கரத்தில் மதிப்பீடு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூறியவாறு இந்த மதிப்பீடு திறன் எப்படி நாம் அறியும் திறனை வளர்க்கிறது, இதை இன்னும் விரிவாக்கி கூற முடியுமா? அதாவது நான் ஏற்கனவே கூறிய மாதிரி நான் எப்படி இருக்கின்றேன், என்னவாக இருக்கின்றேன் என்பது கூட எனது மதிப்பீட்டினுடைய ஆதாரத்திலேயே அமைகின்றது. உதாரணமாக நான் எப்படி இருக்கின்றேன் அல்லது என்னவாக இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பீட்டின் மூலமாக பார்க்கின்றார்கள். உதாரணமாக நான் என்னை பற்றி நினைக்கும்போது நான் எப்பொழுதும் சரியாக இருக்கின்றேன், நான் சரியாகவே காரியங்களை ஆற்றுகின்றேன், எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நாம் நம்மை நம்புகின்றோம். ஆனால் உறவு முறைகளில் வரும்பொழுதுதான், பிறருடன் செயலாற்றும் பொழுதுதான் நமக்கு அது தெரிய வருகின்றது எந்த அளவு நாம் அதில் உண்மையை உடையவர்களாக இருக்கின்றோம். அதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படித்தான் செய்கின்றோமோ என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. உதாரணமாக நம்மை பற்றிய நம்பிக்கை நம்முள் தனியாக இருக்கின்றது. ஆனால் பிறர் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள்? எல்லோரும் ஒரே மாதிரியாக பார்க்கின்றார்களா? எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக பார்க்கின்றார்களா என்று பார்த்தோமானால் நிச்சயமாக இல்லை. நாம் ஒருவர் மற்றவருடன் பல காலமாக பழகுகின்றோம். அப்படி பழகி கொண்டிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும்பொழுது நாம் சாதாரணமாக என்ன கூறுகின்றோம் என்றால், இப்பொழுதுதான் நீ யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறுகின்றோம். எத்தனையோ காலமாக நாம் பழகி கொண்டிருந்தாலும், நமது உறவு முறை சுமூகமாக இருந்தாலும் கூட எப்பொழுது ஒரு கருத்து வேறுபாடு வருகின்றதோ, எப்பொழுது நமக்குள் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருகின்றதோ அப்பொழுதுதான் கூறுகின்றோம், இப்பொழுது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் நீ உண்மையில் யார் என்று. அப்பொழுது இவ்வளவு காலமாக நீ நினைத்து வந்தது சரியானது ஒன்றாக இருக்க முடியாது. ஆக இந்த மாற்றத்தை நம்முள் கொண்டு வந்தது எது? நம்மளுடைய மதிப்பீட்டினுடைய ஆதாரத்தில் தான் இந்த மாற்றங்கள் கூட நிகழ்கின்றன. ஆகவேதான் இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கரிய ஒரு பலனாக கிடைத்திருப்பது இந்த உறவு முறைகள் தான். இந்த உறவு முறைகள் எப்பொழுது சுமூகமாக இருக்கின்றதோ அப்பொழுது நமது வாழ்க்கை வெற்றி அமைந்த வாழ்க்கையாக அமைகின்றது. அந்த வெற்றியுடைய வாழ்க்கையை நாம் அமைந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மாற்றத்திற்கான சூழலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் என்பது கூட நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எப்பொழுது ஆன்மீகத்தின் மூலமாக நம்மிடம் அதிகரிக்கின்றதோ அப்பொழுது நாம் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எப்படி நமக்கு வருகின்றது என்றால், இந்த ஆன்மீக ரகசியம் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்கின்றோம். எது நடந்தாலும் அதில் நன்மையே இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட அதனுடைய இறுதி முடிவு நன்மை பயத்தாக இருக்கின்றது என்று நான் நினைக்கும் பொழுது அல்லது நம்பும் பொழுது அதற்கு ஏற்றவாறு செயல்களையும் கூட நடைமுறை நடத்தைகளையும் கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னவென்றால், பிற மனிதர்கள் கூட அவர்கள் எந்த ஒரு குறையுடன் இருந்தாலும் கூட அவர்களை எப்படி இருக்கின்றார்களோ
அப்படியாக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கூட முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது நமது மதிப்பீடாகும். இந்த மதிப்பீடு கூட எப்பொழுது நம்மிடம் சிறப்பாக அமையும் என்றால், எப்பொழுது நாம் அனைவரையும் இந்த சுய அடையாளத்தோடு பார்க்கின்றோம். அதாவது யார் ஒருவராக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு எந்த ஒரு சம்பந்தத்தில் இருந்தாலும் சரி, அவரை பார்க்கும் பொழுது அவரும் ஒரு ஆத்மா, ஒரு உயிர் சக்தி, இயல்பான குணங்களையும் சக்திகளையும் உடையவர் என்று நான் பார்க்கும் பொழுது, இரண்டாவது, அவர் அவருக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நாடக பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த பாத்திரத்தில் இருந்து அவரை பிரித்து உணரும்போது, இந்த பார்வையானது, கண்ணோட்டமானது, இந்த நம்மளுடைய நடவடிக்கையானது நம்முள் ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றது. இல்லை என்றால் பல கேள்விகளை நமது மனது எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள்? இவர்கள் மாற மாட்டார்களா? இவர்களை மாறுவதற்கு ஒரு காலம் என்பதே கிடையாதா? இவர்கள் ஏன் இந்த மாதிரியாகவே நடந்து கொள்கிறார்கள்? இவர்கள் ஒரு தனிக்கென்று ஒரு தனி பாங்கை கொண்டிருக்கின்றார்களே தவிர இது நமக்கு டிஸ்டர்ப் செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் பலவிதமான கேள்விகளை மனதிலே எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பல்வேறு விதமான கேள்விகளை நமது மனதிலிருந்து நாம் அவாய்டு செய்வதற்கு இந்த மதிப்பீடு நம்மளுடைய சுய அடையாளத்தினுடைய ஆதாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் கூறும் பொழுது மனிதர்களுக்கும் இந்த அறியும் திறன் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விளக்கம் தர முடியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், மனிதன்தான் ஆறறிவு உடையவனாக இருக்கின்றான். இந்த ஆறாவது அறிவை பகுத்தறிவு என்று கூறுகின்றோம். பகுத்து அறிதல் என்றாலே அறியும் திறனின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆக பகுத்தறியும் ஒரு மனிதனால்தான் எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆகவேதான் நமது வாழ்க்கையில் லேர்னிங் ஷுட் பி an attitude என்று கூறுவார்கள். நாம் இறுதி வரை கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மிடம் இருக்கும் பொழுது 2 லாபங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாம் புதியனவற்றை கற்றுக்கொள்கின்றோம், அங்கே பழையவனவற்றை நாம் விட்டுவிடுகின்றோம். இரண்டாவது, நாம் நம்மளுடைய மனதிலே எந்த ஒரு அகங்காரமும் அல்லது தனை கணமும் வராமல் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு, அதாவது மாணவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவத்தை பெற முடிகின்றது. பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் அவர்கள் முக்கியமாக நமக்கு அளிக்கின்ற இந்த பாடமுறையில் அவர்கள் கூறுவதே என்னவென்றால், இறுதி வரை நீங்கள் இந்த படிப்பை, ஆன்மீக கல்வியை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆக நீங்கள் ஒரு காட்லி ஸ்டூடெண்டாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்ற காரணத்தினால் நான் இப்பொழுது ஒரு காட்லி ஸ்டூடெண்டாக இருக்கின்றேன். ஏனென்றால் ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் என்று கூறப்படுகின்றது. ஆக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெஸ்ட் வாழ்க்கையாக அமைந்து விடுவதற்கு இந்த அறியும் திறனை நாம் அறிவோடு பயன்படுத்தும் பொழுதுதான். ஆகவேதான் இந்த சக்கரத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது, அது எப்படி ஒரு பரிணாமத்தை கொடுக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சுய கௌரவத்தை நாம் பெற்று அதனுடைய பலாபலன்களை முழுமையாக பெற வேண்டுமென்றால், அவற்றை நிரந்தரமாக நம்முள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த அறியும் திறனை பற்றி, அதனுடைய சக்கரத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. அடுத்தது நீங்கள் கூறும்பொழுது சூழ்நிலையை பற்றி கூறினீர்கள். சூழ்நிலைகள் எப்படி நாம் அறியும் திறனை அதிகப்படுத்துகிறது? ஏனென்றால் மனிதனை ஒரு மகத்தான மனிதனாக அல்லது கீழான மனிதனாக ஆக்குவதே இந்த சுற்றுப்புற சூழல்தான். ஏனென்றால் மனிதன் தனியாக வாழ முடியாது. அவனுக்கென்று சுற்றுப்புற சூழல் அவசியமாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே இந்த காலச்சக்கரத்தில் பார்த்தோம். 5000 ஆண்டுகளான இந்த காலச்சக்கரத்தில் முதல் 2500 ஆண்டுகள் நம்முடைய சுற்றுப்புற சூழல் மாசற்றதாக இருக்கின்றது. இந்த பௌதிகமான மாசு மட்டுமல்ல, நமது ஆத்மாவை சார்ந்த மாசு
அதாவது தீய குணங்கள் எதுவும் இல்லாமல் நாம் மிகவும் தூய்மையானவர்களாக இருந்தோம். பியூரிட்டி என்று கூறுகின்றோம், அத்தன்டிகேஷன் என்று கூறுகின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தனா எப்பொழுது இந்த காலச்சக்கரத்தில் கீழான நிலைக்கு, அதாவது தேக உணர்வுக்கு வந்து விடுகின்றோமோ, அந்த தேக உணர்வின் காரணத்தினால் மாசு என்பது நுழைந்து விடுகின்றது. மாசு நுழைகின்ற காரணத்தினால், கலப்படம் நாம் அடைகின்ற காரணத்தினால் நமது இயல்பான தன்மைகளை நாம் அடைய முடியாமல், அதை நாம் வெளிக்கொணர முடியாமல் மூடப்பட்டு விடுகின்றோம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே துன்பம், கவலை, கஷ்டம், ஏமாற்றம், வெறுப்பு, பயம் போன்ற பலவிதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், உணர்வுகளை நாம் பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். இன்று அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு வந்துவிட்டோம். நம்மால் நமது இயல்பான குணத்தில் நிரந்தரமாக இருக்கவே முடியவில்லை. அதிகமாக கோபப்படுகின்றோம், அதிகமாக வெறுப்பு அடைகின்றோம், அதிகமாக நாம் பய உணர்வை பெறுகின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டம், சுற்றுச்சூழல் அவ்வளவு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது கூட நமக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கின்றது. இந்த சவாலை நம்மால் சமாளிக்க முடியாமல் நாம் திணறுகின்றோம். ஆகவேதான் இன்றைய வாழ்க்கை முறையிலே கூட குடும்ப சூழலில் நாம் அதிகமான பிரச்சனைகளை காண்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த சுற்றுச்சூழல் தான். ஆக சுற்றுச்சூழல் என்பது நம்மை பாதிக்கின்றது. அதை நாம் இன்னொரு முறையாக பார்த்தோமானால், நாம் நமது மாற்றத்தின் மூலமாக சுற்றுச்சூழலை எதிர்கொள்ள முடியும் அல்லது அவற்றை மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் முக்கியமான விஷயமாகும். ஏன்னா ஆன்மீகத்தில் நமக்கு அளிக்கின்ற விஷயம் என்றால், தான் மாறுவதன் மூலமாக உலக மாற்றம் ஏற்படுகின்றது. ஆக நாம் மாறும்போது சுற்றுச்சூழலை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். அது எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அது எதிர்மறையானவையாக இருந்தாலும் சரி, அவற்றை நமது கண்ணோட்டத்தின் மனப்பாங்கின் மூலமாக நேர்மறையாக மாற்றுவது நமது கையில்தான் இருக்கின்றது. ஆக சுய கௌரவத்தை நாம் பெறுவதன் மூலமாக, மேலும் சுய எம்பவர்மெண்ட் செய்து கொள்வதன் மூலமாக சுற்றுச்சூழலை நாம் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு நம்மிடம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாய்ஸ், தேர்வை இப்பொழுது நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பலன் பெற வேண்டும் என்பது கூட முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது, இடம் எப்படி அறியும் திறனை பாதிக்கிறது? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? நாம் எங்கே இருக்கிறோமோ அதற்கேற்ப தான் நம்மளுடைய மனநிலை அமைகின்றது. நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மனநிலை அமைகின்றது. அதே போல காலத்திற்கு ஏற்பவும் உங்களுடைய மனநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உங்களுடைய எண்ணங்களில், உணர்வுகளில் அந்த மாற்றம் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆக இடம் மட்டுமல்ல, காலமும் நம்முடைய மனநிலைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் அறியும் திறன் எப்படி ஒரு சக்கரமாக சுழன்று கொண்டே இருக்கின்றது, அது அனுபவத்தில் ஆரம்பித்து காலத்தில் முடிகின்றது. அது ஒரு முடிவை ஏற்படுத்துவதல்ல, காலத்தில் ஏற்ப மறுபடியும் இந்த சக்கரத்தை சுழற்றுவதற்கான அனுபவங்களை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்று பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த சுய கௌரவத்திற்கான அடுத்த அடிப்படை என்ன என்பதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில இந்த அறியும் திறனை பற்றிய ஓர் அற்புதமான விளக்கத்தை எங்களுக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில நாம் அறியும் திறனின் ஆதாரமாக இருக்கக்கூடியவை எவை என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம். இதன் ஆதாரமாக இருப்பது அனுபவங்கள், நம்முடைய நினைவுகள், நம்பிக்கைகள், மதிப்பீடுகள் மற்றும் சூழ்நிலைகள், இடங்கள், காலங்கள் ஆகும். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நல்ல பலனை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் நாம் சுய கௌரவத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.